ஹை கசியா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் பார்பர், அதாவது பார்பர்லேருந்து ஏ டு ஜெட் வரைக்கும் நம்ம ப்ரிப்பல்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 2T எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும், ஓகே. ஸோ இதுக்கு எப்படி டெஸ்ட்டு நடக்கும், ஸோ இதுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஓகே. 2Tக்கு போயிட்டு நம்ம படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா, இதுலேருந்து எப்படி ஜாப்புக்கு போகிறோம் சொல்லிட்டு ஏ டு ஜெட் வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரேடை பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்குமே நிறைய டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் பற்றி நிறையா வீடியோ நம்ம போட்டுகிட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். நான் எடுக்காமல் இருந்தால் கூட திருப்பி நான் கூப்பிட்டு அவங்களுக்கு அதை வந்து தெளிவாக சொல்லுவேன். ஸோ ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் உங்களோட அண்ணனா எப்போவுமே உங்கள் பக்கத்துலேயே எப்போவுமே ஜாலியாக ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுங்க, ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்தா தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சார், பார்வருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே, இதுக்கு சர்டிஃபிகேட் எப்படி பண்ணுறது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க முடி வெட்டுற கடையில் போய்ட்டு இந்த மாதிரி நான் ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார், இதை பற்றி நான் பேசி தெரிஞ்சுக்கிறேன், கட்டிங் எப்படி, முடி எப்படி வெட்டுறது, தாடி எப்படி செட் பண்ணுறது, ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்கள்ட்ட போங்க, கையில் பிடிங்க, முடி வெட்டுறதுக்கு எப்படின்னு பழகுங்க. பேசிக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தப்பறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப தெரியலாம் தேவையில்லை. உள்ளே வந்தபோது ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ண உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களோட சீனியர் சொல்லிக் கொடுப்பாங்க இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ஓகே, அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த கடையிலேயே அவங்க பேரை சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் டூப்ளிகேட் மாதிரி சர்டிஃபிகேட் மாதிரி ரெடி பண்ணி அந்த கடையில் உள்ள பேரையும் அவங்களோட நம்பர் ஏதாவது சிகில் இருந்துச்சுன்னா சிகிலை போட்டு சைன் போட்டு நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக வரலாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ட்ரேட் டெஸ்ட் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை ஒரு ஆளை உட்கார வச்சு கட்டிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஓகே, அதை நீங்கள் மிஷின் பிடிக்கிறது எப்படி வெட்டுறாங்க, மீஸை எப்படி செட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஐடியா அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ ஓகே, அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். எக்ஸாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுங்க கொஞ்சம், ஏன்னா இதில் கொஞ்சம் கட்டாக கொஞ்சம் கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கம்மியான போஸ்ட்டில், அதனால சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும் சார், நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்னா தாராளமாக அவங்களாம் அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக ஜாப்புக்கு போயிடலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க பார்வர்ட் டெஸ்ட் நடக்கிறதுக்கு. ஸோ டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் எக்ஸாமில் வந்து வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து 3 மாதம் தான். ஸோ உள்ளக்கு என்ன ஜாப் இருக்கும் சார், 2T எப்படி சார் இருக்கும், ஸோ அதை பற்றி பார்க்கலாம். 2T எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே காலைல கால் இருக்கும். உங்களுக்கு பிடி பீரியடு 2 பீரியடும் இருக்கும். அதுக்கப்புறம் 9 மணி 10 மணிக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார்வர்ட் ஸ்டாப்னு தனியாக ஒரு உங்களுக்குன்னு ஒரு உள்ளக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாப் ஓப்பன் பண்ணி, இப்போ ஒரு கடை மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு மிஷின் உங்களுடைய தனி சாமான் ஏ டு ஜெட் வரைக்கும் கண்ணாடி ஸ்பீக்கர் எல்லாம் போட்டிருக்கும். பாட்டு கீட்டு கேட்டுட்டு ஒரு நாளைக்கு 10 15 பேருக்கு வெட்டுவீங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோ வேறு தானே வெட்டுவாங்க. யூனிட்டில் எத்தனை இருப்பாங்க, ட்ரெயினிஷன்னா நிறைய பேர் வெட்டுவாங்க, இங்கே அவ்வளோ தான் வெட்டுவாங்க. ஸோ ஓகே, நீ ஹெட் குவார்ட்டரில் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக லோடு ஆகும். கம்பெனினா ஒரு நாளைக்கு வேலை இருக்கும், 2 நாளைக்கு வேலை இருக்காது. காய்கறியில் போய்ட்டு சப்ஜி இதே வெட்டிட்டு டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஆனால் ஹெட் குவார்ட்டரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டி தாங்க ஆகணும். ஸோ ஓகே, இதுதான் டூட்டிங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இது இன்னொன்று என்ன தெரியுமா, ஜாலியாக உங்களுடைய சம்பளம் அதிகம், ஆனால் அந்த சம்பளத்தில் செலவு பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்களே எக்ஸ்ட்ரா, அதாவது அவங்களே கொடுப்பாங்க. இது வாங்கக்கூடாது நீங்கள். அவங்களே ரூ. 5 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா சேவிங் பண்ண டை அப்படி சொல்லிட்டு அவங்களே காசு கொடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு மாதம் 5000 6000 தாராளமாக வந்துடும். ஓகே, ஸோ என்ன கஷ்டம்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸர் வீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு சேவிங் பண்ணி அவங்களுக்கு மஜாஜா உடம்புல ஃபுல்லாக மஜாஜ் பண்ணி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு சோறதுனா அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் கஷ்டம்லாம் இருக்காது. 2வது நல்லா படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். நைட்லாம் உங்களுக்கு 2T அதிகபட்சம் இருக்காது. ஓகே, ஆளாத பட்சத்துக்கு போடுவாங்க, அதிகபட்சத்துக்கு 2T இருக்காது. ஸோ ஓகே, என்ஜாய் பண்ணி 2T பார்க்கணுன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் போடலாம். ஸோ வருமானத்தோட 2Tயும் ஜாலியாக போயிட்டுருக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.